அட என்னங்க ஒவ்வொரு வாரமும் அதே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு செஞ்சிட்ருக்கீங்களா? வாங்க கொஞ்சம் வித்தியாசமாக காடையை வச்சு பிரியாணி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீரக சம்பா அப்படி உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் கொஞ்சம் ரைத்தா கொஞ்சம் முட்டை தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சொர்க்கம் தான். இதை விட வேற என்ன? இப்போவே இந்த ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயிலாக ரெசிபிக்குள்ளே போகலாமா? இந்த ரெசிபிக்கு நம்மளே பிரியாணி மசாலா பண்ணலாம். பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு, கல்பாசி, கிராம்பு, பெப்பர், சோம்பு இதெல்லாத்தையும் ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சர் ஜாரில் 3லேருந்து 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதே அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது நம்மளுக்கு பிரியாணிக்கு சூப்பரான ஒரு பேஸ் கொடுக்கும். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்னுமே ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள், இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து மூடி போட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி கொதிச்சு வர்றப்போ திக்கான தயிராக உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் காடையை கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம கிரேவியோடு சேர்த்து நல்லா 80% சூப்பராக குக் ஆகட்டும். இப்போது 3.25 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா 2 கிளாஸ் அளவுக்கு நான் சீரக சம்பா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு செக் பண்ணிவிட்டேன். இப்போ ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை உள்ளே சேர்த்துருங்க. கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. நல்லா ரைஸ் வேகட்டும். இப்போ தண்ணியும் ரைஸும் சமமாக வந்த உடனேயும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கீ அப்ளை பண்ணி லோ ஃப்ளேமில் 1/2 அன் ஹவருக்கு நல்லா தம் வச்சு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பரான சீரக சம்பா காடை பிரியாணி ரெடி.